நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம், அதில் 12வது வசனம். ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தீவிரித்து அப்படின்னா ஒரு யுத்தம் வந்துருச்சு, ஒரு எர்த்குவேக் வந்துருச்சு, ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு, ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னா ஜனங்கள் தன்னை தப்பித்து கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்க, வேகமாக ஓடுவாங்க. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது, அதில் ஏதோ ஒரு ஆபத்து வருது, பெரு வெள்ளம் வருதுன்னா தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அவங்க எப்படி வேகமாக ஓடுவாங்களோ அதே போல் நீங்கள் புறப்பட்டு போவது இல்லை. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். ஆங்கில வேதாகமத்தில் நான் பார்க்க முடியும், லார்ட் வில் கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் த காட் ஆஃப் இஸ்ரவேல் வில் பி லைக் அன் ஆர்மி பிஹைண்ட் யூ. அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிதாவாகிய தேவன் உங்களுக்கு முன்பதாக போகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பின்பதாக ஒரு ஆர்மியை போல, ஒரு சேனையை போல ஆண்டவர் வருகிறாராம். அல்லேலூயா. நம்மை பாதுகாப்பதற்கு பாருங்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து எல்லாம் பாதுகாப்பு இருக்கா இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. Z+ இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பாதுகாக்கிற படைகள் வரும். அவங்கள மீறி ஒரு பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ தொடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கார்டு அவங்களுக்கு இருக்கும். அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் முன்னே செல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பின்னே வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கம்ப்ளீட் பேக் பண்ணி ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார் அப்படிங்கிறார். இந்த புதிய வருஷத்தில் தூதர்களை அனுப்பலை, வேற யாரையும் அனுப்பலை, தேவாதி தேவனே தம்முடைய ஜனங்களை நடத்துவதற்காக அவர் வருகிறார். ஸோ தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். ஒரு 11 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மொத்தமே ஒரு 11 விஷயத்தை நம்ம பார்ப்போம், எப்படி ஆண்டவர் செயல்பட்டார் என்று சொல்லி. இன்றைக்கி ஆராதனை வேலையில் நிறைய விஷயங்கள் அது மூலமாக வெளிப்பட்டுச்சு, அதையும் நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12லிருந்து 17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே மோசையும் ஆண்டவரும் பேசிக்கொள்ளுகிறாங்க. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் மோசேயும் தேவனும் உரையாடி கொள்கிற காரியங்கள் வாசிங்க எடுத்தவங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் இன்னாரை என்னோடு கூட அனுப்புவேன் என்பதை அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. இப்போ கர்த்தரை நோக்கி மோசே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, நீங்கள் இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னீங்க, இந்த குடும்பத்தை அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னீங்க, இந்த சபையை அழைச்சி கொண்டு போங்கன்னு சொல்கிறீங்க, இந்த ஊழியத்தை, இந்த பிஸ்னஸை, இந்த வேலையை நீங்கள் நடத்திட்டு போகணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் யாரை என் கூட அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லலை, யார் என் கூட வருவாங்கன்னு சொல்லலை. இவர் என்ன எதிர்பார்க்குறாரு மோசே அப்படின்னா, மிகாவேல் தூதர் வருவார், கெப்ரியல் வருவார், அநேக பரிசுத்த தூதர்கள் அனுப்புவார் அப்படின்னும் அவர் கேட்கல. அவரோடு கூட அனுப்பப்பட்ட ஆரோன் அவர் எதிர்பார்க்கல, அவரோடு அனுப்பப்பட்ட மிரியமை அவர் நோக்கி பார்க்கல, மோசையோடு யுத்தங்களை நடப்பிக்கும்படி வந்த யோசுவாவை அவர் சொல்லி இந்த இடத்துல கேட்கல. அதன் பிறகு பினகாஸ் இருக்கார், எலியேசர் இருக்கார், இப்படி இஸ்ரவேலில் பலம் உள்ளவர்கள் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நீ கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, இவங்களை பற்றியே அவர் பேசவே இல்லை. அவர் இவங்களை நினச்சி கூட சொல்ல, ஆனால் இவங்க எல்லாரும் கூட தான் வந்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ இந்த சொல்கிற வசனம் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் சீனாய் மலையில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆரோன் இருக்கார், மிரியாம் இருக்காங்க, யோசுவா இருக்காங்க, பினகாஸ், எலியேசர் எல்லாருமே கூட இருக்க தான் செய்கிறாங்க. இஸ்ரவேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரபுக்கள் அந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கனமான ஊழியத்திற்கு, இந்த தரிசனத்திற்கு, இந்த பர்பஸுக்கு நீர் யாரை அனுப்புவேன் என்று சொல்லலை. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னதாக சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உண்டு என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. இந்த யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மோசே கிட்ட ஆண்டவர் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லவில்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் காரில் என்ன எழுதியிருப்போம், முன்னாடி என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஏன்னா நம்ம வண்டி ஓட்டும் பொழுது அவர் முன்னாடி நம்ம பத்திரமா ஓடிட்டு போகணுன்னு நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் இந்த வசனங்கள் வருது, என் கண்களில், அதாவது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் இந்த இடத்துல மோசே கர்த்தர்ட்ட பொய்யா சொன்னார். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலேருந்து 3ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 33ஆம் அதிகாரம் வரைக்கும் மோசையும் தேவனும் இடைப்பட்ட எந்த இடத்துலையுமே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சு, உன்னை பேர் சொல்லி அழைச்சி அறிந்திருக்கிறேன்னு எழுதப்படவில்லை. ஆனால் மோசே இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, தேவரீர் சொன்னது உண்டே. சீக்ரெட், அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு சீக்ரெட் ஒப்பந்தம் இருந்துச்சு. அதை வெளியில் சொல்லவே இல்லை. ஒரு ரகசிய உடன்படிக்கை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடச்சிச்சு. நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடச்சிருச்சுன்னா எல்லாட்டையும் போய் சொல்லிகிட்டே இருப்போம், ஆண்டவர் என்கிட்ட இதை பேசியிருக்காரு, அதை பேசியிருக்காருன்னு. எங்கேயுமே இவர் தன்னை உயர்த்தவே இல்லை. இவர் தனிப்பட்ட முறையில் மோசைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துகிட்டு எங்கே அப்ளை பண்ணுறாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள். இது எந்த நடுவில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மேலே சீனாய் மலையில் கர்த்தர் உடன்படிக்கை, அதாவது உடன்படிக்கை 10 கட்டளையில் கொடுக்குறாரு, எல்லா காரியங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலையில் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கீழே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு தேவன். அந்த நேரத்தில் தனக்கு பர்சனலாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடச்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்னை பேர் சொல்லி அழைத்து அறிஞ்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், இப்போ நீங்கள் என் கூட வாங்க. எனக்கு ஆரோன் வேண்டாம், இந்த ஆரோனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த யோசுவா வச்சுட்டு என்னால் இதை சமாளிக்க முடியாது. இங்கே தான் நான் மலையில் இருந்தேன், கீழே தான் ஆரோன் இருந்தாங்க, மிரியாம் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட உங்கள் வழியில் அவங்கள நடத்த முடியல. ஆனால் நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த ஜனங்களை மண்டே நடத்த முடியும், அந்த தரிசனத்துக்குள்ளே நான் போக முடியும். இந்த வசனத்தை நான் ஆராய்ச்சி பார்த்தேன். 40 வயசில் மோசே எகிப்தில் இருந்தப்போ இந்த வார்த்தையை பேசவே இல்லை. 80 வயசில் ஓரே பருவத்தில் பேசினாருன்னா இல்லை. செங்கடலை பிளந்த பொழுது, எகிப்தில் வாதைகளை செஞ்ச பொழுது, அல்லது வேற எங்கேயுமே தேவன் பேசவே இல்லை. ஆனால் 2 பேருக்குள்ள இருக்கிற ரகசியமான ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு ப்ராமிஸை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறாரு. ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச அந்த கிருபை அப்படியே என் ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி எப்படிப்பட்ட ஜனமா, உம்முடைய ஜனம் என்று நினைத்தவர்கள், கீழ்ப்படியாதவனை, முரட்டாட்டம் உள்ளவனை, பாவம் செஞ்சவனை என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு, உம்முடைய ஜனம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை படிக்கிறப்ப கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து படிச்சிங்கன்னா தான் அதனோட அர்த்தம் தெரியும். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால், ஃபஸ்ட்டு தரும். 2வது, உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும். இந்த 2க்கு நடுவில் 2 வார்த்தை இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் கிரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கண்டினியூஸ், அதாவது 1 டைம் கிரேஸ், ஃபஸ்ட்டு காலிங்னு ஒன்று இருக்குது. 2வது கண்டினியூஸாக கொடுக்கக்கூடிய கிருபைகள். இது என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு தர ஆண்டவர்கிட்ட கண்களில் கிருபை கிடச்சிச்சின்னா, ஆண்டவரை நீர் யார் என்பதை ஃபஸ்ட்டு நான் அறியணும். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருக்கு கிருபை கிடச்சவொடனே அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க, எனக்கு வரங்கள் வேணாம், எனக்கு இயேசு தான் வேணும், வல்லமை வேணாம், மேன்மைகள் வேணாம். அந்த கிருபை எதுக்கு, தேவனை அறியணும். நான் அறிஞ்சிட்டேன், உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடச்சிச்சின்னா நான் உங்களை அறியணும். 2வது,
உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும். உங்கள் பாதையை அறிஞ்சு கொள்ள, உங்கள் வழிகளை அறிஞ்சு கொள்ள எனக்கு தொடர்ந்து எல்லா நாளும் கிருபை வேணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு கிருபை, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றப்போ ஒரு கிருபை, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றப்போ ஒரு கிருபை. ஆனால் 365 நாளும் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையை கொடுத்து 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 நடத்துவார். உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக போகிற, சிரிக்கக்கூடாது. சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணை கட்டி கொடுக்கும்போது ஒரு பெரிய லம்பாக கொடுப்பாங்க. 200 பவுன் 300 பவுன் போட்டு 50 லட்சம் கொடுப்பாங்க. பார்த்துறீங்களா? கோடிக்கணக்கில். அதன் பிறகு அந்த சீரு இந்த சீருன்னு வருஷம் முழுக்க ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு பெரிய பொக்கிஷம். தொடர்ந்து அந்த லைஃப்பில் போகும் பொழுது ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை நம்ம கேட்டு வாங்கணும். ஆண்டவரே, என் சபையை, என் குடும்பத்தை, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா எல்லைகள் அதையெல்லாம் தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் பாதை தான் எனக்கு வேணும். என்னுடைய வழியில் நடக்கலை. இந்த சிஸ்டர் போன வாரம் சாட்சி சொன்னாங்க, அந்த எக்ஸாமுக்கு போகிறப்ப நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை, ஆனால் போனேன், கர்த்தர் எனக்கு முன்னாடி போய் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடித்தார். எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. அப்போ அவருடைய கண்களில் நம்மளுக்கு கிருபை கிடச்சிச்சின்னா, முதல் முறை கிருபை கிடச்சது மாத்திரமல்ல, ஒன் டைம் கிரேஸ் மாத்திரமல்ல, லைஃப் டைம் கிரேஸை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு தினம் ஆண்டவரை பார்த்துட்டோம்னா விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அவருடைய வழியில் நடக்கணும். நான் தேவனை தரிசித்தாதான், நான் தேவனுடைய வழியில் நடந்தாதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை அறிவார்கள், உம்முடைய வழிகளில் நடப்பார்கள். அப்போ நீங்கள் கர்த்தரோடு நடந்தால் தான் உங்களுடையவர்கள் அவர்கள்ட்ட வருவாங்க. 14வது வசனம் 14. என் சமூகம் சிஸ்டர் மைக்கில் அந்த மைக்கில் அவங்க வாசிக்கிட்டோமே பிரதர். என் சமூகம் எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், எல்லாம் அதிகமாக எழுதியிருப்பாங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசன்ஸ். வாட் பிரசன்ஸ்னா என்ன? என்னங்க? தாராளமாக பேசலாம், கொஞ்சம் நீங்கள் தூங்கக்கூடாது, அதனால தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன். பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் அதாவது நீங்கள் ஆராதிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் கண்ணால் ஆண்டவரை பார்க்கல, ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் உங்கள் ஸ்பிரிட்டில் உணர்றீங்க. இப்போ இந்த காற்று நம்ம மேலே வீசுறது போல், தென்றல் நம்ம மேலே வீசுறது போல் இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை என்னை நிரப்புதுங்க. கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் என்ன புரியுதா இல்லைங்களா? நல்ல ப்ரெசன்ஸ். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கு? மை ப்ரெசன்ஸ். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதுக்கு உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் விரும்புகிறேன்னா, இந்த மோசை இங்கே வந்து எப்படி விரும்புகிறாரு அப்படின்னா, ஆண்டவர் மோசைக்கிட்ட எப்படி சொல்கிறாருன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னா, நீ போகிற இடமெல்லாம் ஒரு மேகம் சூழ்ந்திருக்கும், அப்படியே ஒரு ப்ரெசன்ஸ், அந்த வெயில் குளிர் நம்ம மேலே இருக்கிறது போல் இருக்கும் அப்படின்னா அவர் சொல்லலை. The Lord replied, I myself will go with you and I will give the rest. நானே உன் கூட வருவேன். இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, விசிபிளாக இருக்கக்கூடிய, அதாவது ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு நம்பிக்கிட்டு உணர்ந்து விசுவாசித்து இன்றைக்கி ஆராதனைக்கு போனேன், கர்த்தருடைய பிரசன்னம் என்னை நிரப்புச்சுங்கிறது வேற, லிட்ரலாக ஃபிசிக்கலாக ஆண்டவர் இங்கே நிற்கிறத பார்க்குறது வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ப்ரெசன்ஸை நான் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நான் உனக்கு கொடுக்கல, நானே உன் கூட வர்றேன். அல்லேலூயா. பல வேளை நீங்கள் தனி ஜெபத்தில் இருந்தாலும் சரி, குரூப்பாக ஜெபிச்சாலும் சரி, நல்ல ப்ரெசன்ஸுங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு லெவல். ஆனால் நெக்ஸ்ட் லெவல் அவரை நேருக்கு நேராய் பர்சனல் என்கவுண்டர். அதைத்தான் இங்கே தேவன் சொல்கிறாரு. த லார்ட் ரிப்ளைட், ஐ மைசெல்ஃப் வில் கோ வித் யூ. அவர் சமூகம் வேணாம், அவருடைய பிரசன்னங்கிறது ஏதோ நினச்சிக்கிட்டு அனுபவிச்சுட்டு என் உடம்புல ஒரு சிலிர்ப்பு, ஆவியில் ஒரு நிறைவு, ஏதோ ஒரு அபிஷேகம், ஒரு அந்நிய பாஷை பேசினேன், ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னேன், அப்படியே நல்லா பாப்பான்னு பேசிட்டே, அது அல்ல. 1 to 1, ஐ டு ஐ ஆண்டவரை தரிசிக்கணும், அவர் என் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 15 பாருங்கள்.
உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் அவர் சொல்கிறாருன்னா, ஆண்டவரை நீர் மாத்திரம் எனக்கு முன்னாடி நடக்கலைன்னா, இவர் என்ன சொல்ற, உங்கள் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதுல ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கார், நம்ம அங்கேருந்து அவருடைய அனுபவிச்சுக்கிட்டே நம்ம போகன்றது இல்லாமல், நான் உங்களை கண்ணால் ஃபிசிக்கலாக காணலைன்னா, பர்சனலாக உங்களை நான் பார்க்கல, என் முன்னாடி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்கள் நடக்கலைன்னா என்ன இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் நீர் எனக்கு முன்பதாக நேருக்கு நேராக என்னை கரம் பிடிச்சு நடத்தி கொண்டுட்டு போங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆமென். கேட்பீங்களா? கேட்கணும். மோசேக்கு செஞ்சதை கர்த்தர் நமக்கும் செய்வார். 16வது வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில். இப்போ பாருங்க, ஆண்டவர் இவருக்கு தான் கிருபை கிடச்சிச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கிருபையை, இதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஹஸ்பண்ட் அல்லது சம்பாதிக்கிறவங்க, வீட்டில் தலைமையாக இருக்கிறவங்க சம்பாரிச்சிட்டு வர்ற பணம் நான் மட்டும்தான் வச்சுக்கிறேன்னு சொன்னால் முடியுமா? குடும்பத்துக்கே கொடுக்குறாங்களா இல்லையா? அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய கிருபை எனக்கு மட்டும்தான் மோசை வச்சுக்கிட்டாருன்னா 30 லட்சம் ஜனங்கள் அன்றைக்கே காலி. அந்த கிருபையை, அந்த பிளெஸ்ஸிங்ஸை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. அவர் சொன்னது என் கண்களில் உனக்கு கிருபை கிடச்சிச்சு, ஆனால் இவர் சொல்கிறாரு அந்த கிருபை நான் என் ஜனங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. யார் அந்த ஜனம்? முரட்டாட்டம் உள்ளவங்க. அம்மா சொன்னாங்களே, ஓயாத சண்டை, தூக்கி போட்டு உடைப்பாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை கொடுக்க வேண்டும். வாசிங்க தொடர்ந்து. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும். ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லணும்னா, நான் ஹிந்து மார்க்கத்திலேருந்து வந்திருக்கேன். திருவிழா கொண்டாடுறப்ப சப்பரத்தில் சாமியை தூக்கி கொண்டுட்டு போய் அந்த ஒரு நேரத்தில் மட்டும் தூக்கி கொண்டு போய் ஊரை சுற்றி காட்டிட்டு அப்புறம் கொண்டுட்டு போய் கோயிலுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வெளியில் வராது. ஆனால் நான் தான் அதுக்கிட்ட போவேன், அது உள்ளாரே நிற்கும். அப்படி என் தெய்வம் அல்ல. வருஷத்தில் ஒரு தடவை நான் தூக்கி கொண்டுட்டு போயிட்டு ஒரு வழியை காட்டிட்டு திரும்ப கொண்டு போய் அதை போட்டு அடைச்சிவிட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். என் தேவன் என்னை சுமந்து கொண்டு அவர் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஹல்லேலூயா. அதைத்தான் அந்த சொல்ல, ஏன் நீர் எங்களோடு வருவதினாலே, நீர் எங்களோடு வருவதினாலே நானும் என் ஜனங்களும் விசேஷித்தவர்கள். அப்போ இந்த உலகம் பார்க்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு போகும் பொழுது முன்னே ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவர் தான் இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா. இந்த வாழ்நாள் முழுக்க, இந்த வருஷம் மாத்திரம் அல்ல, என் ஆயுசு நாள் கடைசி வரைக்கும் என்னை தூக்கி சுமக்கிற தேவன் எனக்கு முன்னாடி போயிட்டு இருப்பார். அல்லேலூயா. 17வது வசனம், உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. கர்த்தர் சத்தியநாதனை நோக்கி, உங்கள் பேரை சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் பேரை நோக்கி சொல்கிறாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை, இந்த கர்த்தர் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணுறார். இந்த வசனம் இப்போ தான் நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, 14வது வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சதெல்லாம் பின்னாடி. ஆனால் முன்னாடி சீக்ரெட் பிளேஸில் அந்தரங்கத்தில் சொல்கிறத மோசை எடுத்து சொல்கிறார். இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் ஆழமாய் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துட்டீங்கன்னா, ஆழமாய் கிறிஸ்துவனுடைய இருதயத்தை அறிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எப்படி தேவன் மனுஷனுக்குள் இருப்பதை அவன் பேசாமலே எடுத்து சொல்ல முடியுமோ, அதே போல் தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை தேவன் சொல்லாமலே நம்மளால் அறிய முடியும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் தேவன் பின்னாடி பேசுவார் அப்படிங்கிறத முன்கூட்டியே மோசே அறிஞ்சிருந்தார். கர்த்தருடைய உள்ளத்தில் உள்ளதை படிக்க முடியுமா? முடியாதா? கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளதை ஒரு மனிதன் பார்க்க முடியுமா, அறிய முடியுமா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளதை கர்த்தர் பார்த்துட முடியும்,
ஆனால் தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை எந்த மனுஷன் அறிய முடியும்? மோசே அறிஞ்சார். அவரோடு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நோவாவோடைய பெருவெள்ளத்துக்கு பிறகு கர்த்தர் பூமியை இனி நான் இதை ஜலத்தால் அழிப்பதில்லைன்னு சொல்லி தன் உள்ளத்திலே சொன்னார். அவர் வாயை திறந்து சொல்லலை. அவர் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டதை மோசையோடைய காது கேட்டுச்சு. அல்லேலூயா. நீங்கள் அந்த அளவுக்கு தேவனை அந்த இன்டிமசி அவரோட நெருங்கிட்டீங்கன்னா என் தகப்பன் உள்ளுக்குள்ளார என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரோ அதை ரீட் பண்ண முடியும். அந்த கிருபையை நம்மளுக்கு கொடுப்பார். அதுக்குத்தான் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டோடைய கண்களில் எனக்கு கிருபை கிடச்சிச்சு. ஒரு அழகான மனைவியை கொடுத்தாரு, அழகான வீட்டை கொடுத்தாரு. இல்லை, எனக்கு இயேசுவையே கொடுத்துட்டாரு. அதான் கிருபை. அல்லேலூயா, அந்த கிருபை. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது? மீண்டும் அதை படிங்க. இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். If God goes front of you, He will clear all the troubles. Amen. Amen. கர்த்தர் உங்கள் முன்னாடி போகாமல் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா பிசாசு காலி பண்ணிடுவோம். எனக்கு முன்னாடி ஆண்டவர் போகிற வரைக்கும் சாத்தான் நிற்க முடியாது. ஆண்டவரை நீங்கள் பின்னாடி வாங்க, நான் முன்னாடி இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கிறேன்னா பிசாசு பார்த்துருவான். ஸோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு வழி தெரியலன்னா அப்படியே உட்காந்துடணும். அதனால தான் மோசைட்டான மேகம் எழும்புற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். யாரும் கிளம்ப மாட்டாங்க. மேகம் எலும்புச்சுனா தான் கூடாரத்தை கலைச்சிருவாங்க. வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து மகிமை அந்த மேகம் எலும்புச்சுனா தான் சரி தேவன் எழும்பிட்டாரு நம்ம கிளம்பணும்னு. எங்கே மேகம் ரெஸ்ட் ஆகுதோ அந்த இவங்க அது ஒரு மாதம் ஆனாலும் சரி, ஒரு நாள் ஆனாலும் சரி, ஒரு வருஷம் ஆனாலும் சரி, மேகம் இருக்கிற வரைக்கும் நகரவே மாட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முந்தி கொள்ளக்கூடாது. எந்த விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் நிறைய அவசரப்பட்டுருக்கேன், ஆனால் இந்த வருஷம் நான் அவசரப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு முன்னாடி போகணும். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 8-15. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 8-15. கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம், டைம் இல்லை. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 8-15. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாக இருந்தாரோ, தேவரீர் உம்முடைய குதிரைகள் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற பொழுது உமது கோபம் நதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்ச பிறகு முதல்ல வெளியில வந்தது மோசே அல்ல, தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய ரதம் தான் முன்னாடி வந்துச்சு, அதன் பின்னாடி தான் ஜனங்கள் வந்தாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டோட செங்கடலை பிளக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 9 கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்குது. அப்போ ஆண்டவர் எப்படி வர்றாராம்? அம்புகளோடும் வில்லோடும் அவர் நாணேற்றப்பட்டதாய் அவர் வந்தார். நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினார். இது அவருடைய வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 10வது வசனம், பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. அந்த பள்ளத்தாக்கி நடுவில் வரும்பொழுது, பள்ளத்தாக்கு இருந்துச்சுன்னா அங்கே மலைகள் இருக்கும். ஆண்டவர் அந்த செங்கடலுக்கு முன்னாடி வந்த பொழுது அந்த பர்வதங்கள் நடுங்குச்சான், அந்த தண்ணி நடுங்குச்சான். பாருங்க, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிட்டு ஆள் இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஆண்டவர் வரும் பொழுது அவ்வளவு எப்படி வந்தாராம்? அவர் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறி வந்தார். அவருடைய அம்பு வில் அந்த நான் ஏற்றப்பட்டதாக வந்துச்சு. 10வது வசனம், தேவனை கண்டு நடுங்குச்சு. மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பயப்படுறதை விட தேவனை கண்டு நடந்துச்சு. 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அன்புகளின் ஜோதிகளும் உமது ஈட்டினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. இப்படி படித்தா நம்மளுக்கு புரியாது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகும் பொழுது சூரியனும் சந்திரனும் பயந்து நின்றுச்சு. எப்படி நின்றுச்சுன்னா, ஆண்டவருடைய அம்பு இருக்குல்ல, ஆண்டவருடைய ஈட்டி இருக்குல்ல, அதில் ஒரு பிரகாசம் இருந்துச்சு. அங்கே வசனம் என்ன பண்ண, உமது ஈட்டினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நின்று போச்சுன்னா அதோட அர்த்தம் என்னென்னா, அந்த வெளிச்சத்தையே அது இழந்துருச்சான். சூரியனும் சந்திரனும் கர்த்தரை இறங்கி வந்துட்டார் சுடரொளி பட்டயத்தோடு. அவருடைய ஈட்டிகளோட மின்னல், அந்த மின்னலை போல் ஆண்டவர் வரும் பொழுது சூரியனும் சந்திரனும் தன்னுடைய வெளிச்சத்தையே மறந்து நின்றுச்சான். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்படி ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போகணுமா? இப்படி ஆண்டவர் உங்களோட போகணுன்னு விரும்புகிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் போவார். 12வது வசனம்,
நீர் கோபத்தோட பூமியில் நடந்தீர், உக்கரத்தோடு ஜாதிகளை போரெடுத்தீர். போட்டு பிளந்து எடுக்கிறார் வேற்று ஜாதிகளை. 13 ரட்சிப்புக்காக அவர் புறப்பட்டார். அவர் துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனையெல்லாம் வெட்டி போட்டார். அப்படின்னா ஃபாலோவர் ஆஃப் த டெவில், சாத்தானை வழிபடுகிறவர்களை, அவங்கள பின்பற்றுகிறவர்களெல்லாம் வெட்டி போட்டு தம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கினார். 15வது வசனம், திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடு நடந்து போனீர். ஆமென். ஆண்டவர் எப்படி போனாராம்? இந்த ஆண்டும் கர்த்தர் நமக்கு முன்னாடி இருக்கிற திரளான தண்ணீர் குவியலாகிய பிரச்சனைகளுக்கு நடுவே கர்த்தர் தமது குதிரைகளோடு நடந்து போவார். அல்லேலூயா. இதனோட இன்னொரு வெர்ஷனை நம்ம படித்து பார்த்தோன்னா இதோட இன்னொரு சீக்ரெட் இருக்கும். சங்கீதம் 77 16 20 வரைக்கும். சங்கீதம் 77 16 20 வசனம் வரைக்கும். அங்கே செங்கடலில் என்ன நடந்துச்சுன்னு போட்டிருக்கும். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, தத்தளித்தது, கலங்கினது. ஜலங்கள் நடுங்கிருச்சான். யாரை கண்டுச்சு? மோசையை கண்டுல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கண்டல்ல, தேவனை முன்னாடி கண்டுருச்சு. கண்டதுக்கப்புறம் ஐயோ நம்மளை படைச்சவர் வந்துட்டாருன்னு சொல்லி கலங்கி நிற்கிது. அந்த ஜலம் செங்கடல் சாத்தானால் ஆளுகை செய்யப்பட்டது, நடுங்குது. 17 மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெறிப்புண்டு பறந்தது. ஆண்டவருடைய அம்பு தெறிப்புண்டு பறந்துச்சு. அந்த நம்ம ஈஸியாக நம்ம மோசையை நீ கோலை நீட்டு அப்படின்னோடனே கோலை அவர் உயர்த்தினார், செங்கடல் பிளந்துருச்சுன்னு நம்ம படிக்கிறோம் யாத்திராகமம் 13-14. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க பார்க்குறாங்க எகிப்திய சேனை பின்னாடி வருது, எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, ஐயோ செத்து போயிடுவோம். மோசைட்ட ஆண்டவர் சொல்ல, நீ என்கிட்ட முறையிடுற, உன் கோலை நீட்டு. நமக்கு என்ன தெரியும், மோசை கோலை நீட்டினாரு, கடல் பிளந்துருச்சுன்னு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்துச்சு. கர்த்தர் ரதங்களோடு, ரட்சிப்பு உண்டாகிற குதிரைகளோடு வந்தார். அதான் சொல்கிறேன், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே கம்ப்ளீட் பேக் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வர்றாரு. பிதாவாகிய தேவன் ரதங்களில் போகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு, பரிசுத்த ஆவியானவர் மேகத்தில் அப்படியே நடந்து கொண்டு வர்றாரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய கூமுரலின் சத்தம் பெருங்காற்றில் இடியை போல விளங்குச்சான். 19 சொல்லப்பட்டிருக்கு, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அப்படின்னா என்னென்னா, வெற்று கண்ணால் பார்த்தவர்களுக்கு ஆண்டவருடைய காலடி தெரியல, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவருக்கு மோசைக்கு கர்த்தருடைய காலடியை பார்த்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலை. அல்லேலூயா. நம்ம புறம் கண்களால் கர்த்தர் நமக்கு முன்னாடி செய்கிற மகிமையான காரியங்களை பார்க்க முடியாது. ஆனால் இந்த வருஷம் கண்கள் திறக்கப்பட்டவர்களா. எலிசா சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த வேலைக்காரோட கண்கள் திறக்கப்படணும். அவங்களுக்கு தெரியாது, அவன் சுற்றி இருக்கிற மாம்சமான குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, நம் தேவன் போயிட்டு இருக்காரு. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன், நான் என் நாடுகளுக்கு முன்பாக நான் கடந்து போகிறேன். எங்கே மெய்ப்பன் முன்னாடி செல்கிறாரோ ஆடுகள் பத்திரமா போகும். இது வரைக்கும் நடக்காத பாதை, இந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே போகிறது இதுக்கு முன்னாடி இவங்க நடக்காத பாதையில் தான் இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த புதிய பாதையில் நீ எப்படி வேணாலும் போகணும்னு சொல்லி ஆண்டவர் போகலை, நான் உனக்கு முன்னே போகிறேன். அல்லேலூயா. தானாக ஆடுகளை போக சொன்னால் எங்கிட்டாவது போயிடும். ஆனால் ஒரு மேய்ப்பன் முன்னாடி போனார்னா பின்னாடியே போயிட்டுருக்கும். அப்போ நம் தேவன் நமக்கு முன்னே அவர் செல்வார், நம்மை விட்டு விலகாத கர்த்தர். அல்லேலூயா. 6வது வசனம், உபாகமம் 31வது வசனம், 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. யார் இந்த கர்த்தர்? பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தாமே, அவர்தே உங்களுக்கு முன்னாடி போவார், அவர் உங்களோடு இருப்பார், உங்களை விட்டு விலகிறது இல்லை. மத்தேயு 28:20 இயேசு சுவாமி சொல்கிறாரு, மத்தேயு 28:20 7வது வசனம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அவர் வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மையுள்ளவர், அவர் இன்ன வரைக்கும் விலகலை, அவரோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது யோவான் 14:16 சொல்லப்பட்டிருக்கு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவி. ஸோ இந்த 2016வது வருஷமும் சரி, உங்கள் ஆயுள் நாட்களில் 3 காரியத்தை நீங்கள் வச்சுக்கணும். பிதாவாகிய தேவன் எனக்கு முன்னாடி போகணும், கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பின்னாடி வரணும், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். சொல்லுங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நான் தனியாக இல்லை, நான் அனாதை இல்லை, நான் கேட்பாரற்றவ இல்லை, பிசாசு என்னை தொட முடியாது. கர்த்தர் தாமே என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம கலங்க தேவையில்லை. யார் நம்மோடு இருக்கிறாங்க, யார் நம்மோடு விசாரிக்கிறா? இல்லை, தேவன் நம்மோடு இருக்கார். 9வது வசனம், கர்த்தர் நம்மோடு எப்படி இருப்பார் அந்த வருஷம்? மல்கியா 2வது அதிகாரம் 5வது வசனம். மல்கியா 2வது அதிகாரம் 5வது வசனம். அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று. மல்கியா 2:5 சிஸ்டர். அந்த நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன்னு சொல்லப்பட்டிருக்குமே ஒரு வசனம். சரி, நான் அதை சொல்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். எருசலேமை சுற்றி கர்த்தர் எப்படி இருக்கிறன்றாருன்னா, அக்கினியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். இந்த வசனம் நான் எடுத்து காட்டுறேன், எங்கே இருக்குன்னு தவறாக நோட் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்தது 10வது யோசுவா 3வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். இந்த ஆராதனையில் கர்த்தர் அதை வச்சு நம்மளோட பேசினார். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானிலே போகிறது. 11வது வசனம் 13வது வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். இந்த இடத்துல யோசுவா கிட்ட ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. சகரியா 2:5 சகரியா 2:5. ஓகே, இருக்கட்டும் சிஸ்டர். கர்த்தர் அக்கினி மதிலாக இருப்பார். இப்போ இந்த வசனத்துக்கு நம்ம வந்துடலாம். இப்போ சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இன்றைக்கி என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் சுமந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய யோர்தானம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு விஷயம் பாருங்கள், அந்த யோர்தானை எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் அந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக. அதோட தான் ஆண்டவர் பேசியிருப்பார். யோர்தான் பிளக்குன்னு அவர் சொல்லலை. ஆனால் மீதி எப்படி யோசுவா சொன்னார்னா, தனக்குள் இருக்கிற ஆவியானவரால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்காமல் போய் காலை வச்சாங்கன்னா தண்ணி இழுத்துட்டு போயிடும். ஏன்னா கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பொழுது எவ்வளோ பெரிய தண்ணீர் வெள்ளம் பிரச்சனை வந்தாலும் சரி, போய் தைரியமாக காலை வைங்க, அது நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தடைகளுக்கு முன்பதாக, இந்த வருஷம் உங்களுக்கு முன்பதாக என்னென்ன தடைகள் இருக்கோ அங்கே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்தவர்களாக போய் நில்லுங்க. கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி போடுவார். கடைசியாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். கர்த்தருடைய பெட்டி நம்ம கூட இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11, 12. ஆ ஆ 3 மாதம் இருக்கையில் ஆசீர்வதித்தார். அறிவிக்கப்பட்டது. ஆமென். போதும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும் பொழுது ஊசா நீட்டி கையை நீட்டி தொட்ட உடனே அடிச்சு விடுவார். ஏன்னா அது வந்து வண்டியில் சுமக்கக்கூடாது, ஆசாரிகள் தோளில் சுமக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எந்த வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும்?
மகா பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்கள், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்தமாக எந்த வீடு இருக்குதோ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய பெட்டி நம்ம கூட இருந்துச்சுன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னா நிச்சயமாக ஆசீர்வாதம். இப்போ நான் உங்களோட ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவோ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த உலகத்தில் மற்றவங்க பார்த்து சொல்கிற அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் அவங்க தானாக அந்த பெட்டியை தேடி வருவாங்க. ராஜாவாகிய தாவீதே நடுங்கிட்டு இருந்தார். இவனுக்கு சொல்கிறாங்க, ஐயோ உடன்படிக்கை பெட்டியை நீ கொண்டு வந்து அழிஞ்சு செத்து போயிடுவேன்னு சொல்ல, நீ போய் அவங்க வீட்டில் வச்சுட்ட. ஆனால் கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தார்கள். அதற்கு பாத்திரமாய் அவர்கள் நடந்து கொண்டபடினால கர்த்தர் அந்த 3 மாதம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதை பார்த்து அத்தனை பேரும் தேசமே பரவிச்சு. கர்த்தர் ஓபேத்ஏதோமை அவன் வீட்டை ஆசீர்வதித்தாருன்னு சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பெட்டியை வச்சுட்டு போகும்பொழுது நடுங்கி, அப்பா நம்ம இவன் செத்தா பரவாயில்லன்னு கூட வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த உடனே இப்போ தூக்கிட்டு போகலான்னு. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த 2026 மாத்திரம் இல்லை, உங்கள் மரண பரியந்தம் அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தம் நீங்கள் ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறதை கண்டு கர்த்தரண்டை வரும்படி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அண்டை வரும்படி அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பதாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். கொஞ்சம் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? கொஞ்சம் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே 2025 வருஷம் வரைக்கும் நீங்கள் கிருபையாக நடத்தி கொண்டு வந்தீங்க. 2026 வருஷமும் ஆண்டவரே எங்கள் கரங்களை, எங்கள் இருதயத்தை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் சரீரத்தை, எங்கள் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஆண்டவரே நாங்கள் தீவிரத்து புறப்பட மாட்டோம். ஆண்டவரே பயந்து நாங்கள் ஓட மாட்டோம். ஆண்டவரே சமாதானத்தோடு நாங்கள் நடப்போம், சந்தோஷமாய் நடப்போம். ஆண்டவரே விசனம் இல்லாமல் ஆண்டவரே நிம்மதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஏனெனில் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போவார். இஸ்ரவேல் தேவன் எங்கள் பிறகு எங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே மோசைக்கு கிடைச்ச அந்த வாக்கு தத்துவம், மோசைக்கு கொடுத்த அந்த கிருபை ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆண்டவரே கர்த்தருடைய சமூகம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பதாக போக வேண்டும் என்று சொல்லி நடத்தினார். ஆண்டவரே இன்றைக்கு எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியத்தை ஆண்டவரே, எங்கள் தொழிலை, எங்கள் வேலையை, எங்கள் வியாபாரத்தை, எங்களுடைய படிப்பை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் கணவன்மாரை, எங்கள் மனைவிமார்களை ஆண்டவரே, எங்கள் உறவினர்கள், எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் பெற்றோரை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி ஆண்டவர் நீர் நடத்துவீராக. இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவரே 2025 வருஷம் நாங்கள் அனுபவிச்ச எல்லா இருளின் வல்லமைகள், பேயின் வல்லமைகள், நோயின் வல்லமைகள், கடனின் வல்லமைகள், தரித்திரத்தின் வல்லமைகள் முன்னே ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே செங்கடல் எங்களுக்காக பிளக்கட்டும். யோர்தான் பிளக்கட்டும். ஆண்டவரே செங்கடலை பிளக்கும் பொழுது கர்த்தர் முன்னே போனார். யோர்தானை பிளக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன்னே போனார்கள். ஆண்டவரே இந்த வருஷம் நீர் எங்களோடு கூட வருவீராக. ஆண்டவரே இந்த நாளில் அன்றைக்கு இஸ்ரவேலை நடத்தினது போல இயேசுவானவர் முன்னாடி போகலை, பிதா முன்னாடி போகலை. எரிகோவுக்கு முன்னாடி போகும்பொழுது உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கு, ஆவியானவர் எங்களோடு கூட இருக்குது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, வெறுமன வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டு இராமல் ஆண்டவரே மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பதாக அந்த ஓபேத்ஏதோம் எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு ஒழுங்காக, எவ்வளவு ஆண்டவரே கிரமமாக வாழ்ந்தார்களோ அதனால் ஆசீர்வதித்தீர். நாங்களும் அப்படியே தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக, யோக்கியதை உள்ளவர்களாக, ஆண்டவரே பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்களை அபிஷேகிப்பீராக. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் சொல்லாமலே இந்த தேசம் அறியணும். காரணம் கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவங்களோட இருக்கு. என் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி போறாரு. அவங்கள தொட முடியாது. எரிகோ வர்றதுக்கு முன்னாடியே 40 வருஷம் கழிச்சு எரிகோவுக்குள்ள அவங்க வந்தாங்க. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடியே செய்தி அறிவிக்கப்பட்டாயிற்று. இஸ்ரவேலின் தேவன் செங்கடலை பிளந்தார். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அதை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய இருதயம் கலந்து போயிற்று. 40 வருஷம் எரிகோவின் ஜனங்கள் இருதயம் கரைந்தவர்களாக நின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு தடையாய் ஒன்றுமிராதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக போவீராக. ஆண்டவரே, the Lord will go in front of you.
and the God of Israel will be like an army behind you. இன்றைக்கு கர்த்தர் ஒரு யுத்த சேனையாக, ஒரு இராணுவமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாள் கூட ஆண்டவரே இந்த வருஷத்தின் 365 நாள் ஒரு நாள் கூட நாங்களா தேவனுக்கு முன்னாடி முந்திக்க கூடாதுப்பா. நாங்களா தேவனுக்கு தெரியாமல் வேற எங்கேயும் நாங்கள் ஓடிடக்கூடாது ஆண்டவரே. மனுஷனை பார்க்கக்கூடாது, மனுஷியை பார்க்கக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது, மாம்சத்தை பார்க்கக்கூடாது, இச்சைகளை பார்க்கக்கூடாது, உலக இன்பங்களை பார்க்கக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே முன்னோக்கி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கிருபைக்கும், உங்கள் உங்களுடைய வார்த்தைக்கும், உங்களுடைய அபிஷேகத்திற்கும், உங்கள் வல்லமைக்கும், உங்களுடைய அக்கினிக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த 2026 முழுவதும் நம்முடைய ஆயுள் நாள் முழுவதும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். ஸோ கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆமேன், ஆமேன்.